24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிவாஜி சூரத்கல் 2 அப்படிங்கிற சூப்பரான ஒரு கன்னட படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தொடர்ச்சியா கொலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரே ஸ்டைல தான் கொலைகள் நடக்குது. ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. கொலையாளி சவால் விட்டு ஒவ்வொரு கொலையா பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே ஹீரோவை காமிக்கிறாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. இவர் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இவரோட ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வர்றாங்க. இன்னைக்கு இவரோட பிறந்தநாள் போல பக்கத்துல வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. இவரும் டக்குன்னு முழிச்சு ஒய்ஃபை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு. ஏன்னா இவரோட ஒய்ஃப் ஏற்கனவே இறந்து போயிருப்பாங்க. இவருக்கு கற்பனையா தெரியறாங்க. இந்த மாதிரி கற்பனையா தெரியும் போது இவர் ஒரு மாத்திரை எடுத்துக்கணும். அந்த மாத்திரைய போடலான்னு பாக்குறாரு. ஆனா மாத்திரை தீந்து போயிருக்கு. மாத்திரை வாங்குறதுக்காக இவரும் கடைக்கு வந்துடுறாரு. இப்ப காரை விட்டு இறங்கும் போது திடீர்னு ஒரு பொண்ணு பதட்டமா வராங்க. அவங்க கையில ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. என் பொண்ணை காப்பாத்துங்கன்னு மாதிரி சொல்றாங்க. இவருக்கு யார் என்னன்னு தெரியல. சார், ஏற்கனவே என்ன பாத்திருக்கீங்க, நல்லா யோசிச்சு பாருங்கன்னு மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. ஹீரோவுக்கு அவரோட ஒய்ஃப் திரும்ப திரும்ப கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து பேசுறேமா, நீ வெயிட் பண்ணுன்னு மாதிரி சொல்லிட்டு இவரும் கடைக்கு வந்துடுறாரு. இப்ப கடைக்கு வந்து மாத்திரையை வாங்கிக்கிறாரு. அதே கடையில வச்சு போட்டுட்டு இருக்காரு. திரும்பி பார்க்கும்போது அந்த பொண்ணை காணா. அங்க ஒரு பொண்ணு இருந்தாங்களே, பாத்தீங்களான்னு மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. கடைக்காரரும் இல்லைன்னு சொல்றாரு. இப்பதான் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி சவுண்ட் கேக்குது. எங்க சவுண்ட் கேட்டதோ அந்த இடத்துக்கு இவரும் வேகமா ஓடி வராரு. அந்த பொண்ணுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு கார் தான் வேகமா இடிச்சுட்டு போன மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இவங்க சாகுற நிலைமையில இருக்காங்க. அந்த ராட்சசன் என்ன விட மாட்டான், என் குழந்தைய நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும் மாதிரி சொல்றாங்க. குழந்தை எங்க இருக்குன்னு தெரியல. யார் இதெல்லாம் பண்றாங்க மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. அவங்க சொல்றதுக்குள்ளே இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. இப்ப ஆம்புலன்ஸ் இந்த இடத்துக்கு வந்துடுது. இவங்களை வேகமா ஏத்திட்டு கொண்டு போறாங்க. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இவரோட மனைவி அப்ப கர்ப்பமா இருப்பாங்க. அப்ப அடிக்கடி நிறைய சர்ச்சுக்கு வந்து உதவியெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சர்ச்சில் தான் இந்த பொண்ணு வேலை பார்ப்பாங்க. ஹீரோயின் நிறைய உதவி செய்யறாங்கல்ல, அதுக்காக நன்றியெல்லாம் சொல்றாங்க. ஹீரோவும் நார்மலா அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பி இருப்பாரு. அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணுன்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு எங்கன்னு மாதிரி இவர் தேட ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை பத்தி பக்கத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே தெரியலன்னு மாதிரி சொல்றாங்க. அந்த சின்ன பொண்ணு எங்க போனான்னு மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. பார்த்தா அந்த பொண்ணு காருக்குள்ளதான் இருக்கா. அவங்க தான் சாகிறதுக்கு முன்னாடி காருக்குள்ள வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. அடுத்த சீன்ல ஹீரோவும் தன்னோட அத்தைக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை தத்தெடுக்க போறேன், நீங்க வந்து பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும் மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா நான் வரேன் தம்பின்னு இவங்களும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணை முறைப்படி தத்தெடுத்துக்கிறாரு. இப்படியே சில வருஷங்கள் கழிச்சு நடக்கிறத காமிக்கிறாங்க. இப்ப வேற ஒரு சின்ன பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பீச் ஓரமா பட்டம் விட்டுட்டு இருக்கா. பட்டம் விட்டுக்கிட்டே பின்னாடி வரும்போது கால் தடிக்க கீழே விழுந்துடுறா. அங்க இறந்து போன நிலைமையில ஒரு பொண்ணு கிடக்குறா. அதை பார்த்து இந்த சின்ன பொண்ணும் கத்த ஆரம்பிக்கிறா. இப்ப போலீஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கொலையாளி அந்த பொண்ணோட உடலை மண்ணுக்குள்ள திணிச்சு தான் வச்சிருக்கான். அதே மாதிரி முகத்தையும் எரிச்சு வச்சிருக்கான். இறந்து போன அந்த பொண்ணோட பேரு பிரியாங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க. இப்ப அவங்க அம்மாவையும் இந்த இடத்துக்கு வர வச்சிடறாங்க. அம்மாவும் பொண்ணை பார்த்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. அங்க ஒரு பேப்பர் வேற கிடைக்குது. பேப்பர்ல என்ன எழுதிருக்குன்னு தெரியல. அடுத்த சீன்ல ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல தலையை குனிஞ்சு படுத்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. இவரோட மைண்ட்ல சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஒரு மாடல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்துல ஹீரோ போய் அவங்கள சாகடிக்கிறாரு. இந்த மாதிரி தோணிட்டு இருக்கும் போது யாரோ அவர் மேல கைய வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பிரதாப்ங்கிற ஒரு டாக்டர் தான் வந்திருக்காரு. இந்த டாக்டரை பத்தி ஹீரோ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பாரு போல. அதே மாதிரி அந்த டாக்டரும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட புக்கை தான் நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க மாதிரி சொல்றாரு. கெட்ட கனவுகள் எதனால வருதுன்னு மாதிரி தான் அந்த புக்ல எழுதிருக்கும். இவருக்கு அடிக்கடி கெட்ட கனவுகள் வருதுல, அதனாலதான் இந்த புக்கை படிச்சிட்டு இருக்காரு. இப்ப டாக்டர் கிட்ட இவருக்கு வந்த கனவுகளை பத்தி எல்லாம் சொல்றாரு. அடிக்கடி ஒரு பொண்ணை கொல்ற மாதிரியான கனவு வருதுன்னு சொல்றாரு. நீங்க நிறைய கேஸ விசாரிக்கிறீங்கல்ல, அதனோட தாக்கம் தான் இந்த மாதிரி எல்லாம் கனவு வருதுன்னு சொல்றாரு. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது என்ன வந்து பாருங்கன்னு மாதிரி கார்டை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசம் லீவ்ல தான் இருந்துட்டு இருக்காரு. இப்பதான் நிதிங்கிற ஒரு பொண்ணு காணாம போயிட்டாங்க மாதிரி டிசிபிக்கு தகவல் கிடைக்குது. இவங்க பேர் தீபா அப்படிங்கிறது. அடுத்து ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோவை பார்க்க வராரு. தீபா மேடம், அவசரமா உங்களை பார்க்கணுமா, நீங்க உடனே கிளம்பி வாங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் கிளம்பி வந்துடுறாரு. இப்போ ஒரு டாக்டரை நமக்கு காமிக்கிறாங்க. இவரோட பொண்ணு பேர் தான் நிதி அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் கூட டூருக்கு போயிருப்பாங்க. அங்கதான் என் பொண்ணு காணாம போயிட்டா, நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிச்சு தரணும் மாதிரி அப்பாவும் சொல்றாரு. ஹீரோ லீவ்ல இருக்காருல, என்னால இந்த கேஸை எடுக்க முடியாத மாதிரி சொல்றாரு. நீங்க தான் இந்த கேஸை விசாரிக்கணும் மாதிரி டிசிபியும் சொல்லிடுறாங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரின்னு ஏத்துக்கிறாரு. நிதி இருக்காங்கல்ல, 4 மணி வாக்குல ஒரு ஆடியோவை அப்பாவுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்பா, நான் ஆபத்துல இருக்கேன் மாதிரி தான் அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஆடியோவை ஹீரோவும் கேட்கிறாரு. பொண்ணு டூர்ல நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எடுத்தாங்கல்ல, பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடியில வேற ஒரு நபர் அங்க இருக்கிறது தெரிய வருது. அதே மாதிரி அந்த நபர் நிதியையும் ஃப்ரெண்ட்ஸையும் ஃபாலோ பண்ணிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறாங்க. இவன் யாருன்னு கண்டுபிடிச்சா நிதியை கண்டுபிடிச்சலாம் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அந்த பொண்ணு எந்த இடத்துல காணாம போனாங்களோ அந்த இடத்துக்கு இவங்களும் வந்துடுறாங்க.
அந்த ஏரியா இன்ஸ்பெக்டரும் இங்க இருக்காரு. இவரோட பேர் வினோத் அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹோட்டல்ல தான் இருக்காங்க. நிதி மட்டும் தான் காணாம போயிருக்காங்க. அன்னைக்கு ரிசப்ஷன்ல நிதிக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட காரை எடுத்துட்டு கிளம்பி போன மாதிரி கான்ஸ்டபிளும் விசாரிச்சு சொல்றாரு. நிதி எந்த பக்கம் போனாங்கன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பக்கம் இவங்களும் டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு செக் போஸ்ட் இருக்கு. இவங்க கிட்ட விசாரிக்கும் போது அந்த பொண்ணு இதை கடந்துதான் போன மாதிரி சொல்றாங்க. இப்ப எத்தனை மணிக்கு போனாங்க மாதிரி செக் பண்றாங்க. 3 மணிக்கு தான் இதை தாண்டி போயிருக்காங்கன்னு தெரிய வருது. 4 மணிக்கே தான் அப்பாவுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இந்த 1 மணி நேரத்துல தான் ஏதோ நடந்திருக்குன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அடுத்து பக்கத்துல இருக்கிற இடமெல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட சில பொருள்லாம் கிடைக்குது. இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மோதிரம் கிடைக்குது. போட்டோவில் நிதி தான் அந்த மோதிரத்தை போட்டிருக்காங்கன்னு மாதிரி ஹீரோ கவனிச்சிருப்பாரு. அந்த பொண்ணை இங்க யாரோ தாக்கியிருக்காங்க, அதனாலதான் மோதிரம் கீழே விழுந்திருக்கு. அதே மாதிரி நிறைய இடத்துல முடியெல்லாம் கிடைக்குது. இங்கதான் நிதியும் எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்றாரு. இவங்களும் தொடர்ந்து தேடிட்டு இருக்காங்க. அப்ப இருட்ட ஆரம்பிக்குது. இங்கேயே இருந்து தேடலாம் மாதிரி இவங்க முடிவு பண்றாங்க. தினமும் நைட்டு இவர் பொண்ணுக்கு கதை சொல்வார் போல. இப்ப பொண்ணு இருக்காங்களே, அப்பா உங்க கதையை சொல்லுங்கன்னு மாதிரி கேட்கிறா. சரின்னு இவரும் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட அப்பா இருக்காருல, ஒரு வக்கீலோட நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகுவாரு. அந்த வக்கீலோட பொண்ணுக்கு தான் பையனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மாதிரி யோசிச்சிருப்பாரு. அந்த வக்கீலோட பொண்ணு பேர் காயத்ரி அப்படிங்கிறது. இவர் காயத்ரியா பார்க்கலாம்னு நினைக்கும் போதுதான் ஹீரோயின் அந்த இடத்துல பார்த்திருப்பாரு. ஹீரோயினோட பேர் ஜனனி அப்படிங்கிறது. ஒரு சின்ன நாய்க்குட்டி கிட்ட அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா காயத்ரி இருக்காங்கல்ல, அந்த நாய்க்குட்டிய கொஞ்சம் அருவருப்பா பார்த்து விலையெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இவருக்கு காயத்ரியை பிடிக்க மாட்டேங்குது, ஜனனியை தான் பிடிக்க ஆரம்பிக்குது. அதனால தனிப்பட்ட முறையில பார்த்து அவங்ககிட்ட பேசி பழக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினோட பழகிறது அப்பாவுக்கு தெரிய வந்துருது. அப்பாவுக்கு இவங்க 2 பேர் லவ் பண்றது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா இவங்க வேற ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. என் பையனை விட்டு விலகி போயிருன்னு அப்பாவும் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஏதோ ஒரு விஷயத்த கவனிச்சிடறாரு. நான் அப்புறமா பேசுறேன் மாதிரி பொண்ணுகிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் பாக்குறாரு. பார்த்தா நிதியோட செருப்பு தான் அங்க இருக்கு. பக்கத்துல கொஞ்சம் ரத்தமெல்லாம் சிந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போறாரு. அப்பதான் நிதி அங்க இறந்து போன மாதிரி இருக்காங்க. இவங்களையும் மண்ணுக்குள்ளதான் புதைச்சு வச்சிருக்கான். அதே மாதிரி முகத்தையும் எரிச்சு வச்சிருக்கான். இந்த விஷயம் எப்படி நடந்திருக்கணும்னு ஹீரோவும் கொலையாளி மாதிரி அப்பப்ப யோசிச்சு பாப்பாரு. உடனே ஃபாரன்சிக் டீமை வர சொல்லுங்க மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல டீமும் வந்துடுறாங்க. ஹீரோ ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்த்துட்டு இருக்காரு. மேக்கப்புக்கு யூஸ் பண்ற ஒரு பொருள் கிடைக்குது. கண்டிப்பா இது நிதியோடது இல்லைன்னு இவருக்கு புரியுது. மேக்கப்னா ஹெவியா மேக்கப் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்கு. டான்சர்ஸ் யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் இவங்கெல்லாம் பயன்படுத்துற பொருள் மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. அந்த பொண்ணோட வாயில ஒரு பேப்பர் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அந்த பேப்பர்ல ஏதோ ஒரு மந்திர வார்த்தை மாதிரி தான் இருக்கு. அதுக்கான அர்த்தம் இவருக்கு தெரியல. இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு ஹீரோட அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துல சொல்றாரு. ஸ்டார்டிங் சீன்ல பீச் ஓரமா பிரியாங்கிற ஒரு பொண்ணு இறந்து கிடந்தாங்கல்ல, அந்த கேஸ பத்தி தான் சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் அந்த பொண்ணோட அம்மா கிட்ட வந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுதான் இருக்காங்க போல. நிதி எப்படி இறந்து போனாங்களோ அதே ஸ்டைல தான் பிரியாவும் இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோ பாக்குறாரு. பிரியா இறந்து போன இடத்துல ஒரு பேப்பர் கிடைச்சதுல அதை பாக்குறாரு. இதுலயும் அதே மாதிரியான மந்திர வார்த்தை தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இறந்து போன 2 பொண்ணுங்களோட போனும் மிஸ் ஆகுது. இப்ப ஹீரோவும் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. ஏன் கொலையாளியா இவங்களுக்கு போன் பண்ணி உங்க போன் என்கிட்ட தான் இருக்குன்னு ஏன் வர வச்சிருக்க கூடாது? அப்படி வந்தவங்களை அந்த கொலையாளி கொன்னிருக்கான் மாதிரி யோசிச்சு பாக்குறாரு. அதே மாதிரி 2 கேஸ்லயும் பூஜாங்கிற ஒரு பொண்ணு காமனா இருக்கா. இவங்க 2 பேருக்குமே பூஜா ஃப்ரெண்டுன்ற விஷயம் தெரிய வருது. பூஜாவை பொறுத்த வரைக்கும் நிதியோட ஸ்கூல் ஃப்ரெண்டா இருப்பா. அதே மாதிரி பிரியாவோட காலேஜ் ஃப்ரெண்டா இருப்பாங்க. இதுதான் விசாரணையில தெரிய வந்தது மாதிரி ஹீரோட அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துல சொல்றாரு. அதே மாதிரி அந்த 2 பேப்பர்லயும் மந்திர வார்த்தை இருந்துச்சுல, அதை பத்தி விசாரிக்கணும் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. யார்கிட்ட சார் விசாரிக்க போற மாதிரி இவரும் கேக்குறாரு. என்னோட அப்பா கிட்ட தான் விசாரிக்க போற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஹீரோவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் போலீஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. புராணம் சம்பந்தமான புக்கெல்லாம் நிறைய படிப்பாரு. அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இவருக்கு தெரியும். இப்ப இவங்களும் அந்த பேப்பர்ல இருக்கிற மந்திர வார்த்தையை பத்தி கேக்குறாங்க. இப்ப இவரும் அதை பார்த்துட்டு புராணத்துல இருக்கிற ஒரு கேரக்டர் பத்தி சொல்றாரு. அதாவது கொலையாளிக்கு பழி வாங்குற உணர்ச்சி மட்டும்தான் இருக்கு, அதை பத்தி தான் எழுதியிருக்கான், பழி வாங்க தான் இதை பண்ணிருக்கான் மாதிரி அப்பாவும் சொல்றாரு. இவங்க 2 பேரும் அப்பா புள்ள மாதிரி பேசிக்க மாட்டாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தகவலை தெரிஞ்சுக்க பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் அவர்கிட்ட பேசுறாரு. அப்பாவும் பையன்கிட்ட பேசுற மாதிரி பேச வராரு. ஆனா ஹீரோவும் உங்ககிட்ட பேச எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஹீரோ லவ் பண்றாருல, அப்பா அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் வேற ஜாதியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஹீரோவும் அப்பா பேச்ச கேட்காதனால இங்கிருந்து போன்னு அப்பாவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்படித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மாதிரி பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோட அப்பா பொண்ணுகிட்ட இன்னும் பேசாம தான் இருக்காரு போல. இப்பதான் போன் அடிக்குது. இந்த சின்ன பொண்ணு தான் போனை அட்டன் பண்ணி பேசுறா. யார் பேசுறாங்கன்னு தெரியல, ராங் நம்பர்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அடுத்த சீன்ல இந்த கேஸ பத்தி டிசிபி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்பதான் அவங்க யூஸ் பண்ற சிகரெட்டை பாக்குறாரு. இதே மாதிரி சிகரெட் தான் அந்த இடத்துல கிடைச்சிருக்கும்.
இப்ப ஹீரோவும் இவங்க மேலேயே சந்தேகப்படுற மாதிரி பாக்குறாரு. ஹீரோவோட அசிஸ்டன்ட்டும் சார் உங்க பேர்ல ஒரு பாக்ஸ் வந்திருக்கு மாதிரி எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறாரு. பிரிச்சு பார்க்கும்போது உள்ள ஒரு கேமரா இருக்கு. இப்ப அந்த கேமராவில் இருக்கிற வீடியோவை பிளே பண்ணி பாக்குறாரு. அந்த வீடியோவில் ஒரு ஹோட்டல் ரூமை தான் கொலையாளி காமிச்சிருக்கான். அடுத்த கொலை இங்கதான் நடக்க போகுது, முடிஞ்சா தடுத்துக்கொண்டு மாதிரி அந்த கொலையாளின்னு சொல்லியிருக்கான். 2 கொலை பண்ணிட்டேன், இன்னும் 3 கொலை பண்ண போற மாதிரி சொல்றான். அடுத்து ஹீரோவும் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு பையனை வர வச்சிடறாரு. இவனை பொறுத்த வரைக்கும் ஹேக்கிங் சம்பந்தமான வேலையெல்லாம் நல்லா தெரியும். அந்த வீடியோவை வச்சு இடத்த கண்டுபிடிக்கத்தான் இவரை கூப்பிட்டுருக்காரு. ஏதாவது பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அந்த ஹோட்டல் ரூம்ல நிறைய பெயிண்டிங்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு, அதை வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் மாதிரி இவனும் ஃபில்டர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி ஃபில்டர் பண்ணும்போது நிறைய ஹோட்டல் வருது. வேற வேற மெத்தட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்டர் பண்றான். கடைசியில ஒரு ஹோட்டலை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றான். இவங்க உடனே அந்த இடத்துக்கு போக முடியாது. அந்த இடத்துல அப்பா கூட வேலை பார்த்தவனோட பையன் இருக்காரு, அவரோட பேர் திவாகர் அப்படிங்கிறது. இப்ப ஹீரோவும் திவாகருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த ஹோட்டல் ரூம்ல ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு, உடனே போய் செக் பண்ணி பாருங்கன்னு மாதிரி சொல்றாரு. ஓகே சார், நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் மாதிரி திவாகரும் சொல்றாரு. இப்ப இவரும் ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா. வந்த வேலையை மறந்துட்டு இவரும் அந்த பொண்ணையே பாத்துட்டு இருக்காரு. ஏன் போன் பண்ணா திவாகர் எடுக்க மாட்டான்னு மாதிரி ஹீரோவும் வந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திவாகர் இந்த வேலையை சரியா பாக்கலன்னு தெரிய வருது. ஒரு சின்ன வேலையை கூட ஒழுங்கா பார்க்க மாட்டேன்னு திவாகரை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அப்ப மீடியா ஆட்கள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்னும் 1/2 மணி நேரத்துல ஒரு கொலை நடக்க போதாமே, நீங்க தடுத்துருவீங்களான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னதுன்னு மாதிரி ஹீரோவும் கோவப்படுறாரு. இப்ப வேகமா அந்த ரூம்குள்ள வந்துடுறாரு. கொலையாளிதான் மீடியா கிட்ட தகவல் கொடுத்திருக்கான், அவன் சொன்ன மாதிரி ஏதாவது நடக்க போதா இல்ல நடந்துருச்சான் மாதிரி ரூம்ல தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பக்கமா பிரிஞ்சு போய் தேடிட்டு இருக்காங்க. இப்ப பாத்ரூம்ல போன் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. திவாகர் தான் போய் அந்த போனை கண்டுபிடிச்சு எடுக்கிறாரு. இப்ப கால் வருது, இவரும் அட்டன் பண்ண போறாரு. அவசரப்பட்டு அட்டன் பண்ண வேணாம் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. ஆனா அதுக்குள்ளே அவர் அட்டன் பண்ணிடுறாரு. அந்த இடமே வெடிச்சு செதறது. இப்ப திவாகரும் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்ப கொலையாளி தான் கால் பண்றான். இன்னும் 2 கொலை பண்ண போறேன், முடிஞ்சா தடுத்துக்கொண்டு மாதிரி சொல்றான். இதை கேட்டு ஹீரோவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. அடுத்த சீன்ல இன்ஸ்பெக்டர் வினோத் இருக்காருல, ஹீரோட டீம்ல ஜாயின் பண்ண மாதிரி ஆசைப்படுவாரு. ஓகேன்னு ஹீரோவும் அதை ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாரு. வினோத்தை முகத்து மூடி ஹீரோவும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. மீடியாக்காரங்கிட்ட கொலையாளியை பிடிச்சாச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப டிசிபி கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மீடியா ஆட்கள் கொலையாளியை பிடிச்சாச்சுன்னு மாதிரி சொல்லுவாங்க. அதை பாக்குற அவனும் பயங்கரமா கோவப்படுவான். அடுத்த விஷயத்த ரொம்ப வேகமா பண்ணணும்னு நினைப்பான். வேகமா பண்ணும்போது தப்பு நடக்கும், அதை வச்சு அவனை கண்டுபிடிச்சிடலாம் மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப போலீஸ் ஹெல்ப் லைனுக்கு ஒரு பொண்ணு கிட்ட இருந்து கால் வந்திருக்கு. அந்த பொண்ணு உங்களோட பேரை தான் சொல்றான்னு மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இப்ப இவரும் அந்த ரெக்கார்டிங் வாய்ஸை கேட்டு பாக்குறாரு. சிவாஜி என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு மாதிரி மறுபடியும் அந்த பொண்ணு பேசிருப்பா. சார் இந்த வாய்ஸை எங்கேயோ கேட்டிருக்கேன் மாதிரி அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துல சொல்றாரு. ஆனா உடனே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இப்ப ஹீரோவும் திரும்ப அந்த வாய்ஸை கேட்கிறாரு. அதுல வேற ஒரு சவுண்டு கேக்குது. அதாவது வடை பஜ்ஜிலாம் விற்கிற சவுண்டு தான் கேட்டிருக்கும். அந்த பொண்ணோட செல்போன் சிக்னல் எங்க போகும்போது ஆஃப் ஆயிருக்குன்னு மாதிரி எல்லாம் விசாரிக்கிறாரு. அது மூலமா அவன் ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கான்னு தெரிய வருது. அந்த பொண்ணை லாக் பண்ணி தான் போயிட்டு இருக்கான். நம்ம எப்படியாவது அவனை பிடிக்கணும் மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப அசிஸ்டன்ட்டுக்கு அந்த வாய்ஸ் யாருதுன்னு ஞாபகம் வந்துருது. சார் கண்டுபிடிச்சிட்டேன், அது நடிகை பூஜா காந்தியோட வாய்ஸ் தான். அவங்க படத்துல இதே வாய்ஸ்ல தான் பேசியிருப்பாங்கன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப மைக்கேல் இருக்காருல்ல, சார் பூஜா காந்தி படத்துல சொந்த குரல்ல பேசல, ஒரு டப்பிங் பேசுறவங்க தான் வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு மாதிரி சொல்றாரு. அவங்க யாருன்னு கண்டுபிடிங்கன்னு ஹீரோவும் சொல்றாரு. இப்ப வேகமா அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யாருன்னு விசாரிக்கிறாங்க. அது யாருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. காயத்ரி தான் டப்பிங் பண்ணிருப்பாங்க. இவங்க யாருன்னா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்த்தாங்கல்ல, அந்த பொண்ணு தான் டப்பிங் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கு சிவாஜி யாருன்னு ஏற்கனவே தெரியும்ல, அதனாலதான் ஹெல்ப் லைனுக்கு கால் பண்ணும்போது கூட ஹீரோவோட பேரை சொல்லிருப்பாங்க. இப்ப ட்ரெயின் எந்த இடத்துல இருக்குன்னு மாதிரி தெரிஞ்சுக்கிறாங்க. இவங்களால உடனே அங்க போக முடியாது. அதனால அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட தகவலை சொல்லிடுறாங்க. அவங்களும் அந்த ட்ரெயினை அங்கேயே நிறுத்தி செக் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் வேகமா ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. தேடுங்கன்னு மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்லிடுறாரு. அவங்களும் ஒவ்வொரு பக்கமா தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் கொலையாளி ஹீரோவுக்கு கால் பண்றான். நீ ரொம்ப லேட்டா வந்துட்ட சிவாஜி, நான் இங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் மாதிரி சொல்றான். இப்ப ஹீரோவும் பக்கத்துல இருக்க டிடியோட விசில எடுத்துறாரு. அந்த விசில வேகமா ஊதுறாரு. எதிர பேசுறவனுக்கு டக்குன்னு அதிகமா சவுண்ட் கேட்கும்ல, அதனாலதான் இப்படி பண்றாரு. இப்ப ஒருத்தன் மட்டும் காதுல இருந்து சட்டுன்னு போன் எடுக்கிறான். இந்த விஷயத்த ஹீரோ கவனிச்சிடறாரு. அவன் தான் கொலையாளின்னு புரிஞ்சு வேகமா அவனை துரத்திட்டு இருக்காரு. அவன் வீல் சேரை அப்படியே விட்டுட்டு கிளம்பி போறான். அந்த வீல் சேர்ல தான் காயத்ரி உட்கார வச்சிருக்கான். இவரும் காயத்ரி எழுப்பி நீ ஓகேவான் மாதிரி கேட்கிறாரு. காயத்ரி செம்ம போதையில இருக்காங்க போல. நான் ஓகேன்னு மாதிரி தலையாட்டுறாங்க. இப்ப ஹீரோவும் கவனிச்சுக்கங்கன்னு மாதிரி சொல்லிட்டு அவனை துரத்தி ஓடிட்டு இருக்காரு. அந்த கொலையாளி ஒரு இடத்த கிராஸ் பண்றான். நடுவுல ட்ரெயின் வந்துடுது. அதனால ஹீரோவும் ட்ரெயின் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த பாலடைஞ்ச பகுதிக்குள்ள போயிடுறாரு. அவன் எங்கன்னு மாதிரி தேடிட்டு இருக்காரு.
அப்ப ஹீரோட ஒய்ஃப் கட் பண்ணியில தெரியுறாங்க. இவரும் உடனே மாத்திரை எடுத்து போட்டுக்கிறாரு. அப்பதான் கொலையாளி இவருக்கு பின்னாடி வந்து நிக்கிறான். ஒரு ராடை வச்சு இவரோட தலையிலே அடிச்சிடறான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காமிக்கிறாங்க. காயத்ரிக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோவை லாக் பண்ணி விசாரணைக்காக உட்கார வச்சிருக்காங்க. என்னையே இப்படி வச்சிருக்கீங்க மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. உனக்கு தெரியாதா, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கன்னு மாதிரி டீமை சேர்ந்தவங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா காயத்ரி கிட்ட உனக்கு கடத்தினது யாருன்னு மாதிரி கேட்டிருப்பாங்க. எனக்கு அடையாளம் தெரியும் மாதிரி காயத்ரியும் அடையாளத்தை சொல்றாங்க. அவங்க சொல்ல சொல்ல ஒரு நபர் வரைஞ்சிட்டு இருக்காரு. பார்த்தா அதுல ஹீரோட முகம் தான் வருது. இதை பார்க்குற எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அதனாலதான் உன்னை லாக் பண்ணி உட்கார வச்சிருக்க மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவ கடைசியா மயக்கத்தில் இருக்கும்போது என்னோட முகத்தை பார்த்தா, அதனாலதான் என்னோட முகத்தை வரைஞ்சிருக்கா. மற்றபடி நான் இந்த விஷயத்த பண்ணலேன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இவர் சொல்றத யாரும் நம்ப மாட்டாங்க. எனக்கு 2 நாள் மட்டும் டைம் தாங்க, நான் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிருந்த மாதிரி சொல்றாரு. அந்த 2 நாளும் எங்க கஸ்டடியில உங்க வீட்டுல தான் வச்சிருப்ப மாதிரி சொல்றாங்க. சரின்னு ஹீரோவும் இதை ஏத்துக்கிறாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுக்கு வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு தகவல் தெரிய வருது. ஹாஸ்பிட்டல் இருந்த காயத்ரிய அங்கேயே வச்சு அவன் சாகடிச்சிருக்கான் போல. செத்து போன எல்லாருக்குமே காமனா ஒரு விஷயம் இருக்க வாய்ப்பு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த காமனான விஷயம் எதுன்னு இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பிரியாங்கிற ஒரு பொண்ணு இறந்து போனாங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா ஸ்டேஷனுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிருப்பாரு. அவர் ஒரு டைம்ல டிபார்ட்மெண்ட்டுக்காக போட்டோ எடுக்கிற வேலையெல்லாம் பார்த்திருப்பாரு. அதனாலதான் உரிமையா எங்ககிட்ட சண்டை போட்ட மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் பேசுறத ஹீரோவும் இந்த இடத்துல கவனிக்கிறாரு. இப்ப இவருக்கும் அந்த காமன் பாயிண்ட் என்னன்னு தெரிய வந்துருது. இறந்து போன 4 பேருக்குமே எந்த சம்பந்தம் இல்ல. ஆனா அந்த 4 பேரோட அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் இதுல சம்பந்தம் இருக்கு. பிரியாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டோகிராஃபரா வேலை பார்த்திருப்பாரு. அதே மாதிரி நிதியோட அப்பா இருக்காருல்ல, சில சமயம் டிபார்ட்மெண்ட்டுக்காக டாக்டரா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இன்னொருத்தர் லாயரா ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதே சமயம் திவாகரோட அப்பா இருக்காருல்ல, ஒரு போலீஸா இருந்திருப்பாரு. 5வது என்னோட அப்பா தான் ஹீரோவும் சொல்றாரு. இவங்க 5 பேருக்கும் ஒரு கேஸ்ல சம்மந்தம் இருக்குன்னு ஹீரோவும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு ஒரு சின்ன பொண்ணு கிடைச்சால, இவர் பாட்டுக்கு வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க இந்த குழந்தை எங்க கஸ்டடியில தான் இருக்குன்னு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்த லெட்டர் எல்லாம் பாக்குறாரு. நம்ம அப்பா தான் இப்படி பண்ணிருக்காரு மாதிரி அப்பா மேல கோவப்படுறாரு. என் குழந்தைய நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும் மாதிரி அந்த பொண்ணு சத்தியம் வாங்கிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. நடந்த சம்பவம் எல்லாத்தையும் ஹீரோ அப்பா கிட்ட எடுத்து சொல்றாரு. தயவு செஞ்சு என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு மாதிரி எல்லாம் கேட்கிறாரு. அந்த சின்ன பொண்ணுக்கு ருத்ராங்கிற ஒரு நபரால பிரச்சனை இருக்கு, அதனாலதான் கஸ்டடியில எடுத்துருக்கோம் மாதிரி அப்பாவும் சொல்றாரு. ருத்ராங்கிற ஒரு ப்ரொஃபஸரை பத்தி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ருத்ராவுக்கு சின்ன வயசுல மந்திரம் சூனிய சம்பந்தமான விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். அப்படி அது சம்பந்தமான புக்கெல்லாம் படிப்பாரு. இத பாக்குற ருத்ராவோட அம்மாவும் கோவப்படுறாங்க. இதெல்லாம் எதுக்காக படிக்கிறேன்னு சொல்லி பையனை போட்டு அடிக்கிறாங்க. என்ன அம்மா இப்படி அடிக்கிறாங்க மாதிரி கோவப்படுறான். ஒரு ஸ்டேஜ்ல அம்மாவை தள்ளி விட்டு இவன் சாகடிச்சிருப்பான். வலிக்கு விழுந்துதான் அம்மா இறந்து போனாங்க மாதிரி கேஸ் முடிஞ்சிருக்கும். இவனும் ப்ரொஃபஸரா மாறி இருப்பான். ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பான். இப்பதான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பான். இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவங்களும் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஆனா பொண்ணு சேட்டை செய்யும் போது லைட்டா பொண்ணு அலட்டுவாங்க, அடிக்கலாம் செய்வாங்க. ஆனா இத பாக்குற ருத்ராவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஏன்னா சின்ன வயசுல அம்மா அடிச்சாங்கல்ல, அந்த விஷயம்லாம் ருத்ராவோட மைண்டுக்குள்ள ஓடுது. இதனால ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். இதுக்கப்புறம் பொண்ணு மேல கைய வச்சு அவ்வளவுதான் சொல்லி பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால இவங்க பயந்து போய் போலீஸ்ல புகார் கொடுத்துறாங்க. இவன் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கான் மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இவனும் தான் பொண்ணுக்காக அழுதுகிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தர் அடிச்சு போட்டு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிருப்பான். அன்னைக்கு அந்த பொண்ணு ருத்ராவுக்கு பயந்து தான் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. ருத்ராவை தான் ராட்சசன் மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்பதான் ஹீரோவுக்கு இந்த விஷயம் புரியுது. அன்னைக்கு அந்த பொண்ணை கார்ல அடிச்சு தூக்குனதும் ருத்ராவோட வேலையா தான் இருக்கும். ருத்ரா ரொம்ப மோசமானவன், இப்ப எங்க கஸ்டடியில தான் இருக்கான். ஆனா கேஸ் முடிய வரைக்கும் பொண்ணை தர முடியாத மாதிரி அப்பாவும் சொல்லிடுறாரு. இப்ப ஹீரோவும் பொண்ணை வாங்குறதுக்காக சட்ட ரீதியா மூவ் பண்றாரு. அதுல ஹீரோ ஜெயிச்சிடாரு. பொண்ணு இவர்கிட்டே இருக்கலாம் மாதிரி தீர்ப்பு வந்துருது. இப்ப ருத்ராவை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல இறந்து போன பசங்களோட அப்பாலாம் இருக்காங்க. உன் அம்மாவையும் ஒய்ஃபையும் நீ தான் கொண்டேன்னு ஒத்துக்க. அப்படி ஒத்துக்கிட்டா 8 வருஷத்துல நீ ஜெயில இருந்து வெளியே வந்துடலாம். அப்படி ஒத்துக்கலைன்னா காலம் முழுக்க மென்டல் ஹாஸ்பிட்டலே வச்சிருவ மாதிரி மிரட்டுறாங்க. இவனுமே சரி 8 வருஷம் கழிச்சு வந்து பொண்ணை பாத்துக்கலாம்னு நினைச்சு ஒத்துக்கிறான். அப்பதான் ஹீரோவும் அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியோட அந்த இடத்துக்கு வர்றாரு. இப்ப அதை காமிச்சு பொண்ணு அங்கிருந்து கூப்பிட்டு போறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கண்ணாடிக்கு இந்த சைட்ல இருந்து ருத்ரா பாக்குறான். திரும்பி வந்தாலும் பொண்ணு கிடைக்க மாட்டான்னு நினைச்சு இவங்கெல்லாம் தள்ளி விட்டு வேகமா ஓடுறான். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு போலீஸ் அவனை பார்த்து துப்பாக்கியில சொல்றாரு. ஆனா அங்க சிலிண்டர்லாம் இருக்கிறதுனால அந்த இடமே வெடிக்குது. அந்த நேரத்துல இவர் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடறாரு. இவரோட பையன் தான் திவாகரா இருப்பாரு. அங்க இருந்த 5 பேர்ல 4 பேரோட பசங்க இறந்து போயிட்டாங்க. இனி ஹீரோ மட்டும் தான் உயிரோட இருக்காரு. அடுத்த டார்கெட் நான் தான் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவும் வேற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிடாரு. அதாவது காயத்ரி சொல்லிதான் உன்னை வரைஞ்சோன் மாதிரி சொல்லிருப்பாங்க. ஆனா காயத்ரி இவரை பார்க்கும்போது இவரோட நெத்தில பேண்டேட் இருக்காது. அதுக்கப்புறம் தான் காயத்துக்கு பேண்டேட் போட்டிருப்பாரு.
அது எப்படி பேண்டேட் இருந்துச்சுன்னு அவ சொல்ல முடியும். கண்டிப்பா யாரோ சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்னு மாதிரி சொல்றாரு. உங்ககிட்ட யாரோ தான் போட்டோ கொடுத்து இந்த மாதிரி வரைய சொல்லிருக்காங்க, உண்மையை சொல்லுங்க, யார் இதை பண்ணாங்கன்னு மாதிரி கேட்கிறாரு. இப்ப வினோத்தும் பயப்படுறாரு. சார், உங்க அப்பா சொல்லிதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண மாதிரி சொல்றாரு. ஹீரோ உண்மையை கண்டுபிடிச்சார்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு. தன்னோட பையனை காப்பாத்துறதுக்காக டிசிபிக்கு கால் பண்ணி பேசியிருப்பாரு. என் பையனை உங்க கஸ்டடியில பத்திரமா வச்சுக்குங்கன்னு மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த கொலையாளி ஹீரோவுக்கு கால் பண்ணி பேசுறான். அடுத்த டார்கெட் நீ தான் தெரிஞ்சுக்கிட்ட போல, நீ பாதுகாப்பா இருக்க, ஆனா உன் அப்பா என்கிட்ட தான் இருக்காரு, ஒழுங்கா என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உங்க அப்பாவை கூட்டிட்டு போன மாதிரி சொல்றான். அடுத்த சீன்ல ஹீரோவும் பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப கொலையாளி தான் போன் பண்ணி பேசுறான். நீ துப்பாக்கி வச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும், இப்ப துப்பாக்கிய கீழே போடுன்னு மாதிரி சொல்றான். இவரும் கீழே போட்டுறாரு. இப்ப இந்த போனையும் கீழே போட்டுட்டு இந்த இடத்துக்கு வான் மாதிரி சொல்றான். இவரும் அவன் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு அவன் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப அவன் அப்பாவை வீல் சேர்ல தள்ளிட்டு வரான். இப்பதான் அவன் தான் போட்டிருந்த மாஸ்க் எடுக்கிறான். கொலையாளி ருத்ரா மாதிரி தான் நமக்கு காமிச்சிருப்பாங்க, ஆனா இங்க இருக்கிறது வேற ஒருத்தர். அவர் யாருன்னா, ஸ்டார்டிங்ல டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் ஹீரோ கிட்ட வந்து பேசியிருப்பாரு, அவர் தான் இவர். இப்ப ஹீரோவும் இந்த விஷயத்தை பத்தி ஆரம்பத்துல எனக்கு டவுட் இருந்துச்சு, அன்னைக்கு நடந்த தீ விபத்துல கண்டிப்பா உனக்கு காயம் ஏற்பட்டிருக்கும், அதனால நீ முகத்தை கூட மாத்திருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி நினைச்சேன்னு ஹீரோவும் சொல்றாரு. கொலையாளி ஹெவியா மேக்கப் போடுவான்னு கண்டுபிடிச்சார்ல, இவனால வெயில்ல சாதாரணமா போக முடியாது, ஹெவியா மேக்கப் போட்டா தான் வெளியில போக முடியும், அதுக்காகத்தான் இப்படி பண்ணிருப்பான். இப்ப தான் பொண்ணுகிட்ட வந்து நான் தான் உன் அப்பான்னு மாதிரி சொல்றான். இப்ப பொண்ணு அவனை பார்த்து பயப்படுறா. தாத்தாவும் பேத்தியும் பேசிக்க மாட்டாங்க தானே காமிச்சாங்க, ஆனா உண்மையில இவங்க 2 பேரும் பேசிப்பாங்க. அப்பா முன்னாடி தாத்தா கால் பண்ணா மட்டும்தான் ராங் நம்பர்னு சொல்லி போனை வச்சிருவா. உண்மையிலே தாத்தா இவனை பத்தி எல்லா விஷயத்தையும் பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாரு. இவன் அப்பா இல்ல ராட்சசன், இவங்கிட்ட போக மாட்டேன்னு மாதிரி பொண்ணும் சொல்றா. இதை கேட்டு இவனும் கோவப்பட்டு அப்பாவை பயங்கரமா மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் அப்பாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. சட்டுன்னு துப்பாக்கி எடுத்து அவனோட தோள்பட்டையிலே சுட்டுறாரு. அவனும் கீழே விழுந்துடுறான். அந்த துப்பாக்கிய பொண்ணோட பேக்குள்ள சீக்கிரட்டா வச்சிருப்பாரு, அதை வச்சுதான் சுற்றுப்பாரு. இப்ப அப்பா பக்கத்துல போய் பேசிட்டு இருக்காரு. அப்பா மேல இருந்த கோபம் எல்லாம் இவருக்கு போயிருது. இப்ப அவன் இருக்கான்ல, திடீர்னு அப்பாவை நோக்கி துப்பாக்கி வச்சு சுடுறான். அப்பாவும் அங்கேயே இறந்து போயிடுறாரு. இதனால ஹீரோவும் அவனை சுட்டு சாகடிச்சிடறாரு. அப்பா முதல்ல தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் பையன்கிட்ட பேச ட்ரை பண்ணிருப்பாரு, இவர் தான் பேசாம இருந்திருப்பாரு. இதெல்லாம் நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் பொண்ணுகிட்ட அவங்க அம்மாவோட போட்டோவை காமிக்கிறாரு. இந்த பொண்ணு அந்த போட்டோவையே பாத்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த படம் முடியுது.